ஏய் நிப்பாட்டியா கொட்டை. ஏய் கொட்டையா குடிகார போல பாட்டியா கொட்டை. என்னது உலகம் என்ன அப்படி சுத்துது? ஆரியா சுத்துது. உலகம் சுத்துதா? நீ சுத்துறியா? உங்களுக்கு சுத்தலையா? உங்களுக்கு சுத்தலையாப்பா? எனக்கு இந்த ஆட்டம் அந்த ஆட்டம் போயிட்டு வருதுப்பா. சரியா? உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நான் கேள்வி கேட்க போறேன். நாட்டுல குடிச்சவனுக்கு மதிப்பு அதிகமா படிச்சவனுக்கு மதிப்பு அதிகமா? படிச்சவன் மதிப்பு அதிகம். அட போங்க. என்னது விவரம்லாம் பேசாதீங்க. அப்பச்சி உங்ககிட்ட கேக்குறேன். நாட்டுல குடிச்சவங்களுக்கு மதிப்பு அதிகமா படிச்சவங்களுக்கு மதிப்பு அதிகமா? தெரியலையா படிப்புக்கு? ஓ அப்பச்சி நீ ஏமாந்துட்ட. தெரியல. நான் சொல்றேன் பேரன். பேர் எவ்வளவு ஃபுல்லுல இருக்குன்னா வெறும் 135. அது தலையில இருக்கு. குடிச்சவனுக்கு தான் மதிப்பு அதிகம். எப்படி தெரியுமா? தெரியுது பாருங்க இந்த ரோடு. ரோட்ல நீங்க படிச்சிருக்கீங்க MA B.Ed. ஆமா. படிச்சவங்க நீங்க நடந்து ஓடுறீங்க. சரி. நடந்து ஓனா ஒருத்த கார்ல வரையா? கார்ல சரி. கார்ல வரும்போது நீ அந்த நேரம் முன்ன நடந்து வைக்கல அவ என்ன சொல்லுவேன் தெரியுமா? அடே வண்டியை நிப்பாட்டிட்டு அடே மட்டப்பால நீ யாரும் அடைன்ற ஏறலையா? வா பிறகு வாங்கி தரேன். ஏன்னா அடே மட்டப்பால என்னடா ஒப்பை விட்டுரோடா உம்மா விட்டுரோடாடா நடுரோட நடந்து வைக்கிருக்க ஓரமா போட வெண்ணேண்டுவாரு. சரி. யாரா? படிச்சவர். சரி. உங்களை சொல்லுவேன்னா அதே என்ன போல என்னுடைய சொந்த பந்த குடிகார மகன்களுக்கு நாங்களாம் நோட்டுல அப்படி நடந்து போனா அப்படி நடந்து போனோம்னா அதே வண்டிக்கார வருவியா? வரும்போது வண்டியே நிப்பாட்டுவியா? நிப்பாட்டிட்டு என்ன சொல்லுவேன்னா அண்ணே தலைவா கொஞ்சம் ஓரமா போ, எனக்கு பொண்டாடி பிள்ளை இருக்கு, உன்னை ஏத்தி விட்டேன்னா என்ன ஜெயில விட்டு ஜட்ஜு புருவாங்களே அழுவியா? சரி. எப்படியா தலைவா அண்ணன் நீ ஏத்தி போனா அழுகிறியா? காலில் பிடிக்காத குறையா? அது சரி. அப்ப மதிப்பு எங்க வருது? அது நீ சொல்றது உண்மைதான். அது வந்து படிச்சவன வெண்ண குட்டிச்சவன அண்ணன். அண்ணன் எப்படி இருக்கு? இது தெரியாம நீங்க படிச்சவங்க பெருசு. சரி. இப்ப எதுக்கு அதை குடிச்சிட்டு ஏன் இப்படி வர்றீங்க நேரத்துக்கு? நேரம் வெயிலுக்கு அப்படி இருக்குங்க. ஏய் இந்நேரத்துக்கு உனக்கு எப்படி கிடைச்சு? உனக்கு வாங்கி கொடுத்தாங்கல்ல. யாரு? தலைவாழ வாங்கி கொடுத்தா? அப்படி அரைச்சி 10 ரூபா செலவழிக்கல. அதுதானே பங்காளி எந்த உட்காந்து. என்ன பங்காளி 2 வருஷம் போய் கட்டிங் போட்டப்பா. இப்ப உங்க வாத்தியார் வாங்கி கொடுத்தாரா? இந்த என் பங்காளி தான் வாங்கி கொடுத்தவரு. என்ன பங்காளி? ஆளுக்கு கட்டிங்க. நீ கொஞ்சம் நான் கொஞ்சம், நீ கொஞ்சம் நான் கொஞ்சம். சரி கட்டிக்காரு என் பொண்டாட்டி மாதிரி ஊர் உலகத்துல அப்பா அப்பா எனக்கு வச்ச பொண்டாட்டி மாதிரி ஊர்ல யாருக்குமே வச்சது இல்ல. பட்டிக்காரு ஏன்னா யாருக்குமே சொல்ல. என் பொண்டாட்டி பத்தினி ஒரு சொல் வாசிக்கு பார்த்தாலும் பச்சை மரம் அப்படி பத்தினியா இருக்கவ. அப்படி இருக்கு தெரியுமா? அம்மா இந்த கால கிழிச்ச கோட்டை ஏன் பொண்டாட்டி? உனக்கு ஒரு இப்படி பொண்டாட்டியா? அப்படி பொண்டாட்டி சொக்க தங்க 100 ரூபாய் நகை போட்டு வந்தவ. அம்மா அவ நான் கிழிச்ச கோட்டை சரி தாண்டவே மாட்டா. இதெல்லாம் தாண்ட மாட்டேன். நீ தாண்டி கட்டுற? நான் சொல்றேன் தாண்ட மாட்டான். சரி. இந்த கல்ல போல நோத்தம் வேணும் அழைச்சு போட்டு போயிருவான். ஒரு நாள் நல்ல போல சரி அப்படி இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து எங்க ஊர் திருவிழா. திருவிழா சும்மா இருப்போமா? இளவட்டம் நண்டு சிண்டு இளம் பெருசு 60 வயசு வரைக்கும் அடிக்கிறாங்க. 135. சரி. எனக்காண்டி இளஞ்சிங்கல யாரும் குடிக்காத அளவுக்கு பாத்துக்கங்க. நாடு கெட்டு போய்க்கு இருக்கு. சரி சரிங்களா? நான் என் வயசுல நான் குடிச்சு விட்டேன்.
குடிச்சனால நீ குடிச்சு போட்டு அடுத்தவங்களுக்கு சொல்றியா நீ? ஆமா. என்ன என் வயசு 42. ஓஹோ. என் பொண்டாட்டி வந்து 72. அடே கோப்பா. எப்படி கணேஷ்? அப்ப குடிக்க வேண்டியதா வரும். எப்படி கணேஷ்? நல்லா இருக்குமே. நல்லா இருக்கு. ஏப்பா பழைய. ஆமா. என் பொண்டாட்டி ஒரு நாள் கண்ணு முன்ன தெரியாம கீழே போட்டு அடியான அடியில மிதியான மிதியில சப்பட நஞ்சு ஆயிட்டாவ. ஐயா ஏன் அப்படி அடிச்ச? ஏன்னா என் பொண்டாட்டி சொல்றா, குடிக்காதரா, குடியார பேரு, மொள்ளமாரி பேரு, முடிச்சா பேரு, அவனே இவன் என்று வைக்கிறான். ஐயா எனக்கு வந்துச்சு போதையில கோவம். ஓஹோ. கண்டமணி அடிச்சுட்டு உடனே திட்டு 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 பாவனை தூக்கிட்டு போய் அதோ தெரியும் பாருங்க போலீஸ் ஸ்டேஷன். ஆமா. கேச கொடுத்து விட்டா தாய் மக. சரி. நானும் வந்தது பாப்போன்னு விட்டுட்டேன். ஒரு வாரம் கழிச்சோன்னு இப்ப இருக்க நிலைமையில வேற சில காலங்கள் என்னது உடனே கேஸ் எடுத்துக்கிட்டாரு போலீஸாரு. எடுத்த உடனே கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு போயிட்டாங்க. சரி. அங்க இருக்க நீதிபதி அடே என் பேரை சொல்லி வேற சொல்ல நினைச்சுக்கிட்டு இப்படி கைய கட்டி நிக்கிறேன். அவர் சொல்றாரு, அடே குடியாரப்பேலே குடிச்சாடா? ஆமா சாமி. சரி. உன் பொண்டாட்டிய போட்டு அடிச்சாடா? ஆமா சாமி. ஆமா சாமி. சரி. திருப்பி குடிச்சாடா? ஆமா சாமி. ஆமா சாமி. குற்றத்தை ஒத்துக்கிறியாடா? ஆமா சாமி. சரி. அப்ப உனக்கு 1 வருஷம் சிறை தண்டனை. சரி. எனக்கு வந்துச்சு கோபம். ஐயா நீதிபதி ஐயா கொஞ்சம் பொறுங்க, என் பக்கம் நாயம் இருக்கு. இப்படி என் நாயத்தை கேட்டுட்டு எனக்கு 1 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாலும் சரி, தூக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி நான் ஏத்துக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன்ட்டு. சரி. அவரு ஏழை குடியாரப்பல போற உனக்கெல்லாம் என்னடா நியாயமா பேசுற? பொண்டாட்டிய கட்டின பொண்டாட்டிய நடு ரோட்டுல 4 பேர் மத்தியில அடிச்சிருக்கிறாங்க. சாமி அடிச்ச உண்மை, குடிச்சது உண்மை. இது எதனால தெரியுமா? எதனாலடா? எதனால? இப்ப அரசாங்க வேலையாகப்பட்டது எது? 100 நாள் வேலையா? 100 நாள் வேலை இல்ல, அதோ தெரியுது பாருங்க, ஒயின் ஷாப். அது என்னது? அரசாங்கம் நடத்துறாங்க. சரி. அரசாங்க கொள்கையில தான் நடத்தப்படுது. ஆமா. நாங்கெல்லாம் குடிச்சாதே அரசாங்க வருமானம். சரிங்களா? சரி. அப்ப அத என் பொண்டாட்டி தடுத்தா அரசாங்க போடுற கொள்கைக்கு நாங்க கட்டுப்பட்டு தான் போவோம். கட்டுப்பாடுன்றா, அதாவது தடை பண்ற அணையா. சரி. போகாதா வெண்ணேன்றா நொன்னேன்றா, ஏன் சங்குல மிதிக்கிறா. நான் விடுவேனா? போட்ட 135 காட்டணும்ல, அவளை 165 ஏத்தி விட்டேன். 48 ஒண்ணு வாங்கணும்ல. சரி. சோத்துல கலந்து தின்னு விட்டேன். தாய்மா திண்டு பிடி சாடினாள். போத அவளும் என்னை ஏத்தி முட்டிக்கா எத்தரா மிதிக்கிறா. நான் கேஸ் கொடுப்பேன். சரி. இப்ப எப்படி நீதிபதி என்ன சொன்னாரு? நீதிபதி இப்படியெல்லாம் நடத்தினாலோடா, அப்ப உங்க பூசாரித்தனம் வேணாம், உங்க பொங்கல்தோர் வேணாம்னு கையெடுத்து கும்பிட்டு அன்னைக்கே அந்த வேலையை எழுதி வச்சுட்டு ஓடியோ போயிட்டாரு. எதனால அப்படி போனாரு? இதானுங்க, நீ ஒரு பொண்டாட்டி வெட்டி இருக்க, அவளும் உன்னை புருஷன் கட்டி வச்சிருக்கா. அவரு 2 பேர் குடும்ப நிலைமைய பார்த்து அவரே அச்சப்பட்டு ஓடி போயிட்டாரு. சரி. இது கூட பரவாயில்ல, என் பொண்டாட்டி தம்ம பத்தினி பெத்தா பாருங்க, அப்படி புள்ள புல்லு 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 புல்லுண்டு. என்னாச்சு? புண்ணு கழிஞ்சு வரும். அட என்ன பாச்சு? கொழுக்கு மழுக்குன்னு கோழி போட்ட மாதிரி ஒரு பிள்ளைய பத்தா. அட என்ன அது பெண்ணாச்சு? அப்ப இந்த தண்டி அந்த பிள்ளைக்கு தீமனை வாங்கி போட்டே என் சம்பளம் போச்சு. அட கன்றாதிய. அவன் இப்ப வளர்ந்துகிட்டு அவன் என்ன செய்யறானா, குடிக்கிறியா அடிக்கிறியா? குடிக்கிறானா சர்பத்து கலரு கண்டு குடிக்கிறியா? சரி. வவுறு வலிக்குதுன்னு அடிக்கிறியா? ஐயோ அம்மா வவுறு வலிக்குது, ஆத்தா அப்பா வவுறு வலிக்குது. அதனால இன்றைய காலகட்டத்துல கலரோ சாராயமோ எல்லாமே பவுடர்களாக கலக்கப்பட்டது. யாரு குடிக்க வேணாம்னு கேட்டுக்கிட்டு ஏப்பா பொண்டாட்டி எது? என் பொண்டாட்டி என்ன செய்யறா? ஒண்ணும் செய்யல. என் பொண்டாட்டி இப்போதைக்கு இங்க வரமாட்டா. அந்த பூரா 4 மணி சேனை ஆகி போச்சு, அதனால பூதி ஆகி போயிடுறேன். ஆமா. சரி, நான் போயிட்டு வரேன். 5:30 மணிக்கு வரைக்கவா? போட்டு விடுங்க. 5:30 மணி வரைக்கும் அந்த பொண்டாட்டியா அவளுக்கு கொஞ்சம் கடுக்குதான். காலு தப்பா நினைக்காதீங்க, கால் கடுக்குதான் பிள்ளைக்கு. இப்பதான் அமுக்குனேன், இதுல சுதமா கண்ணை சந்து தூங்குறா. சரி, நான் போயிட்டு வரேன். என் பொண்டாட்டி வந்தா சொல்லி அனுப்பிடுங்க, இல்லாட்டி நீதிபதி மாதிரி நீங்களும் பெட்டியை போட்டுட்டு ஓடி போயிடாதீங்க. இப்ப
நம்ம பொண்டாட்டி. அப்ப சரிதான். எனக்கு 78ல பொண்டாட்டினா உங்களுக்கு 78 பொண்டாட்டி கரெக்ட் தான். அந்த வயசுக்காரி உங்களுக்கு கரெக்டா தான் இருப்பா. நம்ம பொண்டாட்டி பொண்டாட்டி வந்தா ஆஹா சேர்த்து வைங்க. ஏன்னா நீதிபதி சேர்க்கிறேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாரு. நீங்க சேர்த்து வைங்க. நான் வரட்டுமா வரட்டுமா வருகிறேன். பகவதி ஜெகரட்சகி அவதும் அறிவதும் அவள் அருள் எனும் பர தேவதை பகவதி ஜெகரட்சகி மாநில சித்த யோக மார்க்கத்தில் சித்துமாகி சொல் பொருள் யாப்பு அணி என்ற பஞ்ச இலக்கணங்களை கற்றுணர்ந்து எண்ணிலும் மேலாய் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் குருநாதரின் பயிற்சியாலும் எனது முயற்சியாலும் இங்கு வேடனாக வந்திருப்பது நானே உங்களின் பேராதரவோடு நல்லாசி பிறக வருகை தந்துள்ளேன். வருக வருக நல்லாசி தருக. இத்தனை எழுச்சிமிகு திரைவனத்தில் இங்கு நின்று கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நிலத்தின் குளிர்ச்சியும் வனத்தின் வனப்பையும் பார்க்கும் பொழுது நம் தாய் திருநாட்டின் சிறப்பை என்னவென்று வர்ணிப்பேன். தென்னகமோ இந்த திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாகி தரை காவிரி என்னும் காவிரியிடம் உருவாகி நீர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி பலர்வென்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அலை கிடந்து ஆறு தாண்டா காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகாலம் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவலா தனி கருணையில் காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் தேர் நிறுத்தி
எல்லோருக்கும் பிள்ளை எனனாலும் பேச வந்த கண்மணியே வல்லரே எங்கள் வாழ்வே இதயக்கனி ராணிப்பட்டி மக்கள் எல்லாம் என்றும் இதயக்கனி எங்கள் இதயக்கனி நல்லாகிருக்கோடும் நாடு முன்னேற எந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லாகிருக்கோடும் நாடு முன்னேற எந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்கள் கண்ணு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்கள் கண்ணு முன்னாலே நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்னவழி கண்டு நன்மை தேடுங்கள் அறிஞர் சொன்னவழி கண்டு நன்மை தேடுங்கள் நீங்க நல்லாயிருக்கோடு நாடு முன்னேற இந்த நாளைக்கும் இல்லாமை இல்லை என்றார் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது என்போம் பாடும் ஏழை வளர்ந்த முகத்தை பார்க்கும் போது என்போம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடும் ஏழை வளர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை சுயநலமே இருக்கும் என்று அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நாடு முன்னேற எந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற காற்றும் நீரும் காடும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வாடும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே நீங்க நல்லாகிருக்கோடு நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நதியை போல நாவும் கடந்து பயன்பட வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போல நாவும் நடந்து பயன்பட வேண்டும் மலரை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லாகிருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்று நல்லவங்க எல்லாரும் உங்க முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லாகிருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற
மிக்க திரைப்படத்தில் வண்டி ஆலோலம் பாடி பறவைகள் திரட்டுகிறார் என்ற நாரதர் கூறினாரே, இங்கு பார்த்தால் வண்டியோ வேறு குள்ளியோ இருப்பதாக தெரியவில்லையே, சற்று தாமதித்து பார்ப்போம். ஆஹா, என்ன இனிமையான காலம்! இவள் ஆலோலம் என்று கூவும் இந்த உயிருள்ள அழகு சிலையை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் தூண்டுகிறது. இவள் சாரீரம் எப்படி இருக்கிறது, இவள் சரீரம் எப்படி இருக்கும்? அதனால் எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலா. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா. எங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா. அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. முத்தமிழின் சாரெடுத்து அதை முப்பாலிலே கலந்தான் எப்படி தித்திக்குமோ அப்படி அல்லவா இவள் குரல் வளம் அமைந்திருக்கிறது. இயத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த மூன்று தமிழுமே இந்த தமிழ் மகளிடமே தோன்றியதாகத்தான் தெரிகிறது. அதனால் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமும். மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த பெண்ணினமோ, நீ மூவேந்தர் வழி வந்த பெண்ணினமோ. மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ,
என்னிடமோ என்னிடமோ மூன்று தவில் தோன்றியதும் உன்னிடமோ ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசு பொன்னால் வார்த்தெடுத்த அழகுள்ள சித்திர பதுமை அன்னமும் நெட்டும் நன்னடை பயிலும் ஆரணங்கு மதிநாடு முகம் கெளிநாடு மொழி இப்பேற்பட்ட பேரழகியை என்னவென்று வர்ணிப்பேன். என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியவில்லை. ஆதலால் அந்த கண்ணை நம்பாது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. உன்னை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. காவலரை வேசமிட்டால் கல்வர்களும் மேற்குருவி கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காவலரை வேசமிட்டால் கல்வர்களும் மேற்குருவி கண் மூடி தோன்றுவது சாத்தியமே. காவலரை வேசமிட்டால் கல்வர்களும் மேற்குருவி கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்த கல்வருக்கும் கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்குள் தோணாத சாத்தியமே. போடும் பொய்த்திரையை எழுதுவிடும் காலம் புரியும் அப்போது செய்யாத கோலம். போடும் பொய்த்திரையை எழுதிவிடும் காலம் புரியும் அப்போது செய்யாத கோலம். கண்ணை நம்பாதே,
புனைகளம் வாழ்கிறீங்க முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே புனைகளாய் வாழ்கிறீங்க. சீமாக்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தோங்குவதும் இல்லை எப்போதும் போகுவதும் இல்லை எப்போதும் தோங்குவதும் இல்லை கண்ணை நம்பாதே பொன்பொருளை கண்டவுடன் வந்தவனை மறந்துவிட்டு கண்மூடி போகிறவன் போகட்டுமே பொருளை கண்டவுடன் வந்தவனை மறந்துவிட்டு கண்மூடி போகிறவன் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் வரவேன் எதுவான கோவிலும் அகற்றுவே நன்றி மறவால் நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் தோழர்களும் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் மறவாத இந்த மனம் போதும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ தாரும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது போதுவார் பள்ளி 5 வயது சிறுமியாக இருக்கும் பொழுது உன்னை மணந்து கொள்கிறேன் என்று வரம் கொடுத்தேன் இப்பொழுது மங்கை பருவம் அடைந்து எனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு முறை அவள் அழகை எட்டி ரசிக்க வேண்டும் அடடடடா, என்ன அழகு எத்தனை அழகு கொட்டி கிடைக்கிறது விளையாடத்தில் நான் தான் அழகன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னையே மிஞ்சும் இவளின் பட்டுக்கண்ணத்தை அந்த 1000 நாவு படைத்த ஆதிசேஷனும் ஆச்சரியப்படுவான் என்றால் சொல்வதற்கு ஒன்றுமில்லை தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே தங்கம் பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உங்கள் பட்டுக்கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நெய்யும் விட்டு கொடுத்திடலாமோ பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உங்கள் பட்டுக்கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நெய்யும் விட்டு கொடுத்திடலாமோ பல்லக்கு ஆடை சுமந்து வெள்ளத்த வந்தது கண்டு முல்லைக்கு பல்லக்கு ஆடை சுமந்து வெள்ளத்த வந்தது கண்டு ஒரு கோடி என்னும் ஆசையை பின்னி மறைவது உண்டு ஒரு கோடி என்னும் ஆசையை பின்னி மறைவது உண்டு அழகு நடையில் பழகும் சிலையில் அடைக்க வந்தேன் இதழ் பொழியும் அமுதமலையில் பிறக்க வந்தேன் தங்கப்பதக்கத்தின் மேலே பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உங்கள் பட்டுக்கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ
தொழுமுத்தாட வட்டி கொடியை தொட்டு தொடர்வது என்ன அதிமாலை பொழுதில் காணும் நினைவு கொட்டி அறப்பது என்ன அதிமாலை பொழுதில் காணும் நினைவு கொட்டி அறப்பது என்ன ஊரு உறவும் அறிந்த பிறகு கண்களில் மற்றோடு ஊரு உறவும் அறிந்த பிறகு கண்களில் மற்றோடு பணமாலை தோழில் சூடும் நாள் கைகள் தொட்டாடு பணமாலை தோழில் சூடும் நாள் கைகள் தொட்டாடு பதக்கத்திலே ஒரு முத்து பதித்தது போலே ஒரு பட்டு கண்ணங்கள் மேலே ஒரு தொட்டு கொடுத்திடலாமோ விட்டு கொடுத்திடலாமோ விட்டு கொடுத்திடலாமோ போதுவார் 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 என்னையா போகுது எதுக்குள்ளயா போகுது எனக்கு சொந்தமான ஜீவன்யா உள்ள போயிருக்கு உள்ள போயிருக்கியா உங்க திரைப்படத்தில் உள்ள நான் வேற என்னமோ நினைச்சேன் இந்த வயசுல எங்களுக்கு 4 அடி 5 அடியில கடந்துக்க அல்லோலப்பட்டுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த வயசுல உள்ள போய் வேற என்ன கடப்பார உள்ள போயிருச்சு நினைச்சியா உள்ள போயிருக்குன்னு நினைச்சோன்னே சந்தோஷமா இருந்துச்சு சரி சொந்தமான மானு எங்க இருந்து வரைய நான் அதோ தெரியுது பாரு வெள்ளிமலை எது இந்த விராலிப்பட்டியில வெள்ளிமலை என்ன ஏமாத்துறீங்க காலையில விடிஞ்ச பிறகு பாருடா சுத்தி மலை தான்டா சுத்தி மலை சரி சரி அங்க இருக்க விராலிமலையில இருந்து ஏதோ வெள்ளிமலையில இருந்து இங்க வந்திருக்கு வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கேன் உங்க பேரு என் பேரு கந்தவேட கந்தவடன் அம்மா பேரு எங்க அம்மா பேர் வந்து சிவனாச்சி சிவனாச்சி சரி உங்க அப்பா பேரு சிவனாண்டி சிவனாண்டி கூட வரது இருக்காங்க யாரும் இருக்காங்களே பேர் என்ன கணபதி வேட இருக்கேன் எலியில வேட்டைக்கு போவேன் ஓ தம்பி மணிகண்ட இருக்கேன் புலியில வேட்டைக்கு போவேன் ஓ எங்க அப்பா சிவனாண்டி காலையில வேட்டைக்கு போவேன் சரி சரி அப்போ உங்க குடும்பம் பிடிக்கி குடும்பம் இல்லடா எங்க விலங்குகளை வேட்டைக்கு வேட்டைக்கு பேர் போன குடும்பம்டா எங்க குடும்பம் வேட்டையாடுறது உங்க பொழப்பு சரி சரி மான எங்க பார்த்தீங்க மான வேள்வி மலை சாரலில் உங்க வெள்ளிமலை வேள்விமலை சாரல எங்க நான் வெள்ளிமலையில இருந்து வர்றேன் உங்களோட வேள்வி மலை சாரல்ல தான் மான பார்த்தேன் பார்த்த இடத்துல பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கலாம் மாடு கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மாடா இருக்குது அதனால கொஞ்சம் ஆட விட்டு ஓட விட்டு விளையாட்டு காமிச்சு பிடிக்கலாம் பிடிக்கணும் பாக்குறீங்க சரி உங்க குடும்பமே பிடிக்கி குடும்பம் அப்ப என்ன குடும்பம் பிடிக்கி குடும்பம் ஆமாடா பிடிச்சத பிடிக்கிற குடும்பம் நீ தேடி வந்து என்ன சொன்னீங்க மான் மான் குட்டி மான் குட்டி மான் குட்டிய மான் குட்டி ஆமாடா மான் குட்டி ஆமா மான் குட்டி தான் சரி சரி மான் குட்டி தேடி வந்தீங்களே இங்க தேடி வந்த மானு ஆண் மானா பெண் மானா அழகான பெண்மானியா ஈனாத புருவமான் அடியாத்து பெண்மானி எப்படி சொல்றீங்க தடையை பார்த்திருக்கீங்க தடையை பார்த்து இல்ல ஓட விட்டு பார்த்தே சொல்லுவேன் ஓடுற ஓட்டத்திலே கண்டுபிடிச்சு சொல்லுவேன் எந்த தண்டியா மானுக்கு எந்த தண்டி எதை வச்சு சொல்ற நீங்க எதை வச்சு சொல்றீங்க பெண்மாண்டு பெண்மாண்டா ஆண்மானாக இருந்தால் ஓடும் போது வாளை தூக்கி கொண்டு ஓடும் ஆமா பெண்மான் வாளை மடக்கி கொண்டு ஓடும் அதை வைத்து தான் வாழை மடக்கிக்கிட்டு மடக்கிட்டு ஆமா சரி 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 நீங்க தேடி வந்தது பெண்மானு ஆமா பெண்மான் எப்படி சொல்றீங்க குட்டி போட்ட மானா குட்டி போடாத மானா குட்டி போடாத மான் ஈனா புருவமான் புருவமானு அது எப்படி சொல்லுவீங்க குட்டி போடாத மான் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க குட்டி போட்டிருந்தா அது ஓடும் போது அது தெரிஞ்சிருக்கும் அது ஓடும் போது தன் குட்டிகள் பின் தொடர்ந்து வருகிறதா என்று திரும்பி பார்த்தபடி ஓடும் இது நேர்கொண்ட பார்வையோடு ஓடியது அதனால் தான் இது ஈனாத மான் என்று புருவமான் சரி சரி அப்ப பார்த்த இடத்துல பிடிச்சிருக்க வேண்டியதால ஏன்னா இதுக்கு இங்க வந்தீங்க சரி நீ யாரு அந்த இடத்துல நிக்கிற என்ன வழி மறைச்சு நீ யாரு அந்த இடத்துக்கு காவல்காரன் நான் விரட்டி வந்தவான எப்ப பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியும் ஆட விட்டு பிடிப்பேன் ஓட விட்டு பிடிப்பேன் அது மனம் கவர்ந்த மானு அதனால இப்ப நீ இந்த இடத்துல இடைமறிக்கிறீங்க நீ யாரு அதான் சொல்றேன் வீரத்தேவையா என் பேரு வீரத்தேவன் காவல்காரன் முதன்மை காவல் முதன்மை காவல் உங்க அப்பா பேர் என்ன
நம்பிராஜே. நம்பிராஜனா? அம்மா பேரு? நங்கை மோகினி. நங்கை மோகினியா? அம்மா. டேய் மாப்பிள்ளை, எனக்கு தெரியலையா உனக்கு? இது நல்லா இருக்கு. ஒன்னதான தேடி வந்தேன். மூணாவது மனுஷன் நீங்க வந்துட்டு என்ன மாப்பிள்ளைன்றீங்க? ஆமா, என்ன நல்லா உற்றுப்பாரு. சின்ன வயசுல பார்த்தவரா உன்னை? அட சின்ன வயசுல நம்ம அமல குண்டியோட அந்த கொம்மாயில குடிச்சு கிடந்தமே. நீங்க வேற என்ன இதை பிடிக்க, நான் உங்களை பிடிக்க கையும் பிடிச்சு நீச்சல் அடிச்சு தெரிஞ்சமே. ஆமா ஆமா, உன் டவுசர் கூட இடுப்புல நிக்காது, ஓயாம உறிஞ்சு உறிஞ்சு கலந்து வர. மாப்பிள்ள டவுசர தூக்கி மாட்டி விடுவேன். தூக்கி தூக்கி பிடிச்சிருவீங்க. அப்படி இப்ப ஞாபகம் நீங்க எங்க ஐட்ட பார்வதி மைய கண்டவனா? குறிப்பறிவும் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டியா? பங்காளியா எங்கேயா போன? மாப்பிள்ளடா நீயே, மச்சான்டா உனக்கு. அது எப்படியா மச்சான்? நான் யார் மையன் உனக்கு? எங்க ஐத்த மையன். நீ எனக்கு யார் மையன்? மாம மையன். நான் உனக்கு சித்தப்பா மையா. மாம மையடா, முறமைய மாத்திர. எனக்கு அதான் முறை. எப்படி நான் ஐத்த மையன்டா, நீ எப்படி சித்தப்பா மையனாவ? அது முறை இல்லையா? அப்ப எங்க அம்மா உங்க ஐத்த, உங்க அம்மா எனக்கு சித்தி. எப்படிரா அது இல்லையா முறை? உனக்கு யாரா உறவு முறையில சொல்லி கொடுத்தா? ஏங்க நாங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாத குறிநீல மக்கள்கள். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புகழ்த்தி சொன்னேன், குறிஞ்சி நாட்டு மக்கள் குறிப்பறியும் தன்மை உண்டு. குறிப்பு அறிவா? அறிய வேண்டிய இடத்துல அறிஞ்சு பாப்போம். அப்ப உறவு முறையில விட்டுருவீங்களா? அவட்டை வச்சு விட வேண்டிய இடத்துல விட்டு பார்த்து விடுவோம். சரி. எங்க பார்வதி மைய ஐத்த மைய. ஆமா, கண்டவடன் தானா? ஆமா. சரி சரி மாப்பிள்ள, என்ன விஷயம் இங்க வந்தீங்க? ஒரு நோக்கத்தோட வந்திருக்கேன் மாப்பிள்ள. உங்களை பார்த்து ஒரு ஏக்கத்தோட ஒரு நோக்கத்தோட வந்திருக்கேன். நோக்கம்னா தெரியும் ரெண்டு மலையேறி போனாலும் மச்சின உதவி தேவை. வந்துட்டா அடிவாரத்துல கை வைக்கிறதுக்கு அதான் நீங்க பார்த்தா. அதனால ஆனா அப்படியே போ, உள்ள போய் என் மாடை பிடிக்கணுமா? அந்த சோழியெல்லாம் இங்க வாயா. ஏயா உள்ள என் தங்கச்சி கண்ணையும் கண்ணுட்டா காவல் பாக்குறான். நான் என்ன உங்க பொம்பளைவா பிடிக்க போறேன்? அப்புறம் மான தலையா பிடிக்க போறேன். மானும் இல்ல ஒரு மட்டையும் இல்ல. வந்தவளே உங்க வெள்ளிமலை போங்கட்டு. என்னடா சொல்ற? ஆமா மச்சியா, இந்த இடத்துல மானு கிடையாது மட்டையும் கிடையாது. மான விளையிட்டு நானு யானை சிங்கம் புலி கரடி மான் மட்டை எல்லாம் வராதுங்க. வெறும் அணில் குஞ்சு மட்டும் தான் இருக்கும். அணில் குஞ்சு பிடிக்கிறீங்களா? அணில் குஞ்சியா? அது நானே நிறைய வச்சிருக்கேன் அணில் குஞ்சு. உங்க அணில் குஞ்சு தெரியும்ல. சரி மச்சான், சரி. நீங்க மான் வேட்டையாட யாரு இருக்கா உள்ள? மான் வேட்டையாடுற மாதிரி தெரியல. என் தங்கச்சி தான் வேட்டையாட வந்திருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இவள் சின்ன பிள்ளையில பார்த்தது உங்களை. ஏதோ ஒரு கண்கான இடம் மாதிரி அங்க வெள்ளிமலைக்கு போயிட்டீங்க. சரி. கொப்பை பேச்ச கட்டு, அந்த சடையாண்டி பேச்ச கட்டு. சரி. பேச்ச கட்டி அங்க போயிட்டு இப்ப இளவட்டமா வந்திருக்கீங்க, துள்ளி குதிக்கிற கால ஓல. அப்ப என் தங்கச்சியை தான் நீங்க தேடி வந்திருக்கீங்க. தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க போதும் போங்க. சரி. ஆனா மாப்பிள்ள, என் தங்கச்சிய நம்ம குல வழக்கப்படி சரி கூட்டிட்டு ஓடி போய் ஏதோ ஒரு முக்குல இருக்க பிள்ளையார் கோயிலையாச்சும் தாலியை கட்டி ஓடி போயிருங்க. சரி. ஏன்னா நம்ம குல வழக்கம் அதான். சரி. அதுக்கு முன்னாடி போன்னு போங்க. சரி போடுமா? தங்கச்சி வரும், அப்படியே 2 ஏர் தேத்திட்டு வந்துருங்க. அப்படியா? போடுமா? வளமை நழுவாமல் வந்தவரை வரவேற்கும் பாங்கு உரையாமல் என்னார் என்று இடம் தெரியாத என்னை வரவேற்கும் வடவேடர் குல மாதரசே, நான் வெள்ளிமலையை சார்ந்தவர். இந்த இடத்தில் தலைமை எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்தவேடனின் வணக்கம் போல. வேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் பட்டது மான்கள் கூட்டம். மான்களை கண்டதும் திகைத்து நின்றேன் ஒரு கணம். என்ன காரணம்? ஒவ்வொரு மானும் ஒவ்வொரு விதமான அழகு. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டதும் மான்கள் அகன்று விட்டது. ஆனால் ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. நான் மானை பார்க்க, மான் என்னை பார்க்க, நான் மானை பரிவோடு பார்க்க, மான் என்னை பார்க்க, பார்வையின் மயக்கம் மான் மீது காதலாக மாறியது. காதல் மானை கைப்பற்ற எண்ணி பிடிக்க முயன்றேன். விரைந்தோடி உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்து விட்டது. விரைந்தோடிய மான் விருப்பமில்லாமல் ஓடியிருந்தால் விட்டு சென்றிருப்பேன். அது என்னை பார்த்து பாவனையால் நீ என்ன பெரிய காதல் மன்னனோ என்று கேட்டது. நான் காதல் மன்னனோ என்னவோ அவசியமில்லை, ஆனால் காதலுக்கு மரியாதை தருபவன் என்று அந்த மான் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மானை தேடி நாடி வந்தேன். ஆகையினாலே ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே. வேடர் குலமாதே வேட்டக வந்தேனோ, வேடர் குலமாதே வேட்டக வந்தேனோ.
ஓடி வந்த மாலை தேடி வந்த நாளே இடர் குலமாலே எட்டகம் வந்தேனோ இடர் குலமாலே எட்டகம் வந்தேனோ இடர் குலமாலே எட்டகம் வந்தேனோ. தரணி மற்றும் தகுதியானவான் தங்கவேலன் தயவு பெற்றவான் உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்து விட்டது. தகப்பன் சுண்ணமாக இருந்தாலும் கேட்டுத்தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களிடம் என் மானை பிடிக்க அனுமதி கேட்டு நிற்கின்றேன். மானை பிடிப்பதற்கு எத்தனையோ வகை இருக்கிறது. மழை வச்சு பிடிச்சிருக்கலாம், சில வச்சு பிடிக்கலாம், குழி வச்சு பிடிக்கலாம், இப்படி எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. அரவணைச்சு பிடிச்சிருக்கலாம். எவ்வளவு பெருமைக்குரிய இந்த கணையை வச்சிருக்கீங்க. அதெல்லாம் விலங்குகளை வேட்டையாடி அதன் இறைச்சி தோல் கொம்பு இவைகளை விற்று உணவிற்காக பயன்படுத்துவோர் வேட்டையாடுவோர்களோட எண்ணங்கள் அது. நானும் அப்படிப்பட்டவன் அல்ல. எந்த ஒரு ஜீவனையும் கொச்சைப்படுத்தாமல் துன்பப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் மனதில் இடம் பிடித்து கையால் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் நான். இதோ இந்த சிறுமுகத்தை வைத்து எந்த ஒரு ஜீவனையும் இப்படி காண்பித்தால் தன் வசப்படும். அதை நான் விரும்பாதவன், மனம் கொள்ளாதவன். ஏனென்றால் அது என் உள்ளம் கவர்ந்தமான், என் மனதை கொள்ளை கொண்டமான், ஆசமான், நேசமான், இப்படி எத்தனையோ அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட மானை மனதால் பிடிக்க வேண்டும் என்று, கையால் பிடிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். அதனால் என் மானை பிடிக்க அனுமதி தருமாறு உங்களோடு கேட்டுக்கொள்கின்றேன். பாருங்க, நானோட மான் ஜெயிச்சிருச்சு. நீங்க தோத்து போயிட்டீங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ செல்கிற ஞான தங்கமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணன் சொன்னா, என் தோழி சொன்னா, இல்லாத இடத்தை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. கேளுங்க, மான் இங்க வரலைங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல ரெண்டு பேரும். வாழ்க்கையில முதல் நம்பிக்கை அவசியம். நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையை தொலைஞ்சு போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால மான் வரலன்னு சொன்ன உடனே முயற்சி உடையான் இகழ்ச்சி அடையான். எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி பண்ணல அப்படின்னா தோல்விதான் அடைய முடியும். முயற்சித்தால் முடியாதது எதுவும் கிடையாது. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை தான் வெல்லாது. ஆசை மான், நேசமான், பாசம் உள்ள மான் அப்படிங்கிறீங்களே, இந்த மான் வந்து எங்க கிடைச்சிச்சு, எப்படி கிடைச்சிச்சு, யாரு கொடுத்தது, இல்ல காசு கொடுத்து ஏதாவது விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்களா, இல்ல வளர்க்கறதுக்கு யாராவது கொடுத்தாங்களா? எனக்காகவே பிறந்த மான். பிறந்த மானுங்க. எப்படிங்க உங்களுக்கு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அது வந்து வளர்க்க வேண்டிய இடத்தில் வளர்ந்து என்னை சேர வேண்டிய நேரத்தில் என்னை சேரும். இந்த டுபாக்கூர் வேலை என்கிட்ட வச்சு கூடாது. டுபாக்கூர் வேலை. மான் எத்தனை மான் உங்களுக்கு? எனக்கு ஏற்கனவே ஒரு மான் இருக்குது. அப்ப இந்த மான் அதுக்கு தொடமானா கொண்டு போவேன். தொடமானா எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்டேன். அதான் சொல்றல, எனக்காகவே பிறந்து என்னை சேர வேண்டிய நேரம் வரும்போது என்னை சேரும். நான் பிடிக்க வேண்டிய நேரம் வரும்போது பிடிப்பேன். பரவாயில்லைங்க, சாப்பாடுக்கு இருந்தா பழச்சுக்குவீங்க. அதாவது மானி ஆசை மான், நேசம் மான், நான் வளர்த்த மான் அப்படிங்கிறீங்களே. நான் வளர்த்த மான்னு சொல்ல, மனசுக்கு பிடிச்ச மான்னு தான் சொன்னேன். மனசுக்கு பிடிச்ச மான். நான் வளர்த்த மான்னு நான் சொல்லவே கிடையாது. எப்படி உங்கள்ட்ட வந்துச்சுன்னு தான் கேட்டேன். எப்படியோ விட்டுட்டீங்க. உங்கள் வேள்வி மலை சாரலில் வேட்டை மார்க்கமாக வந்தபோது கண்டேன், பிடிக்க முயன்றேன். உங்களின் திரைப்படத்தில் முடியாமல் தடுமாறுறே மாலை, முறையோடு பிடிக்காமல் இடமாறுறே.
புத்தியாவது வேணும் அல்லது சொல்வார் புத்தியாவது வேணும். புரியுதுங்களா? இதை ஏன் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த மிருகண்ட ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். மிருகண்ட ரிஷின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு, வர்றவங்களுக்கு தானம் தர்மம் அதிகமா பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனா அவர் திருமணம் முடிஞ்சு அவருக்கு குழந்தைகளே இல்லை. குழந்தைகளே இல்லைன்ற வருத்தமே அவருக்கு கிடையாது. வர்றவங்களுக்கு தான தர்மம், பெரிய மனசு, எதை கேட்டாலும் அள்ளி வழங்குவார். அப்படி இருந்துட்டாலும் இளமையே குழந்தைய தேடாம, குழந்தை வரத்தை நினைக்காம முதுமையில கொஞ்ச நாள் ஆன உடனே வர்றவங்க போறவங்க இவன் என்ன தானம் பண்ணி எதுக்காது, வர்றவங்க போறவங்களுக்கு அள்ளி வழங்கி எதுக்காது, பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாபாவி அப்படின்னு எல்லாம் ஏளனமா பேசுனது பின்னால எப்ப செல்றான், இளமையெல்லாம் விட்டுட்டு நடு நிலைமையில் என்ன செய்யறான், வைகுந்தம் போறான். அதான் கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுந்தம் போனானா. அந்த மாதிரி எப்ப போறான், காலம் போன கடைசியில் வைகுந்தம் போறான். அங்க போனதுமே ஐயா என்ன எல்லாரும் என்னை பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாபாவி அப்படி என்னை கேவலமா பேசுறாங்க, எனக்கு கண்டிப்பா எனக்கு குழந்தை வர வேணும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப தெய்வலோகத்துல 33 கோடி தேவர்கள் என்ன பண்ணாங்க, ஆனா அறிவு கெட்டவனே, தானம் தர்மம் வழங்கி எதுக்காகுது, நீ புண்ணியம் பண்ணி எதுக்காகுது, பாரி வள்ளலாம் நீ நடந்து எதுக்காகுது, குழந்தை இல்லைன்ற ஒரு கவலை உனக்கு எப்படா வரணும், இப்ப இங்க வர்றேன்னு 8 உதச்சாங்களாம். 8 உதச்சதையுமே அங்க இருந்து பூலோகத்துல வந்து விழுந்தான். விழுந்து அன்னம் உண்ணாமல் அருந்தவும் செய்து இவன் என்னால சிவனை நினைச்சு வேண்டி அதுக்கப்புறம் 16 வயசோட ஒரு பாலகுமாரனை பெற்று எடுத்தான் மார்க்கண்டேயனை. அந்த மாதிரி சொந்த புத்தியாவது வேணும், ஒரு சொல்வார் புத்தியாவது வேணும். ரெண்டுமே இல்லாம மானிங்க தான் வந்துச்சு, மானிங்க தான் வந்துச்சுன்னா எப்படி மானம் பிடிப்பீங்க கேக்குறேன். மானா வந்தது காட்டுக்குள்ள. அழகா பேசுறீங்க, அழகா பாடுறீங்க, ஆனா மான் வரலன்ட்டு அழகா பொய் சொல்றீங்க பார்த்தீங்களா, அதை என்னால ஏத்துக்க முடியல. அழகா பொய் சொல்றீங்க. அதாவது கிணத்துல போட்டுட்டு ஆத்துல தேட சொல்றீங்க. நீங்க மானை விட்ட இடத்துல தான் பிடிக்க முடியும், சரியா? உங்க திரைப்படத்தில் உள்ளதா இல்லங்க, மானை துரத்துறது எங்க ஆரம்பிச்சீங்க? மான வேள்வி மலை சாரல்ல, அப்புறம் மலையடி வாரத்துல, அப்புறம் விட்ட இடத்துல பிடிக்கலங்கிறீங்க. ஆமா, இப்ப நீ வந்து மறைந்தது எது? திரைப்படத்துல வந்து மறைந்தது. சரியா பேசணுங்க, சரியான முறையில பேசணும். பாத்தீங்க, மான் மேல வந்து ஆசை வச்சீங்க, நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே தெரியும் எந்த திசையில ஓடுதுன்னு. மான் அங்கே ஓடுற திசை விட்டு வேற ஒன்று தேடி இருந்தீங்கன்னா எப்படி? மான் வந்து கண் இமைக்கக்கூடிய நொடி பொழுதில் மறையக்கூடிய தன்மை உள்ளது. எது? மான். சரி, மான் யாராவது விரட்டம் நிக்குமா, பிடிக்கணும்னு நினைச்சா? மான் வேகமா மழை வேகமா சொல்லிருக்காங்க. எது வேகம் உங்களுக்கு சொல்லுங்க. மான் வேகமா? அப்ப எப்படி அதை பார்த்த இடத்துல எப்படி பிடிச்சிட முடியும்? அப்ப நீங்க கெட்டிக்காரர் தானே. நான் அப்படி வச்சிருக்கேன், நான் இப்படி வச்சிருக்கேன், நான் ஆசை வச்ச மானு, நான் நேச வச்ச மானு. நேச வச்ச மானுதான் மான் எந்த பக்கம் போதுங்கிறது தெரியல. கேளுங்கம்மா, பாருங்க, நீங்க மான பிடிக்கிறதுக்கு மீன் பிடிக்கும் லாய் கிடையாது நீங்க எல்லாம், புரியுதுங்களா? எதுவுமே இத காண்பிச்சா ஈஸியா பிடிச்சிட்டு போயிடலாம். நீ காமத்து விட கையில பிடிச்சா தெரிய வேண்டியதான். இப்போதைக்கு மான பிடிக்க மாட்டேங்க. கஷ்டப்பட்டு பிடிக்கணும், இஷ்டப்பட்டு பிடிக்கணும், ஆட விட்டு ஓட விட்டு அழகு பார்த்து பிடிக்கணும் வந்திருக்கேன். நோகாம பிடிக்கிறது எதுவுமே நிலைக்காது. அதனால நீங்க சொல்ல போற எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னா, வினதை கத்துருடைய அக்கா தங்கச்சி, கூட பிறந்த அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்தாங்க. அவங்க இருவருக்கும் போட்டி ஒப்பந்தமாகுது. அதாவது வந்து தோற்றவர் வென்றவருக்கு அடிமை என்று. ஒரு முறை இந்திரனை உச்சை சிரவம் எனும் குதிரை வான வீதியில் வருகிறது. அப்ப அந்த குதிரையின் நிறம் குறித்து 2 பேருக்கும் போட்டியாகிறது. அப்ப வினதி வந்து அந்த குதிரையின் நிறம் வெள்ளை என்று சரியாக சொல்லுகிறார். கத்ரு அவள் என்ன செய்கிறார், அவளுடைய தன் மக்களான நாகங்களை அனுப்பி, கருநாகங்களை அனுப்பி அந்த குதிரை உடல் முழுவதும் சுற்றி கருப்பு நிறமாக மாற்ற சொல்லி, அப்புறம் வினதையை அழைத்து, இப்பொழுது பார்த்தாயா, குதிரையின் நிறம் கருநிறமாக மாறிவிட்டது, நான் சொல்வதுதான் உண்மை, அதனால் நீ வந்து இன்று முதல் எனக்கு அடிமை என்று கத்ரு வினதையை அடிமையாக்கி கொள்கிறார். கடைசியில் என்னாச்சு, ஒரு பொய் சொல்லி சூழ்ச்சி பண்ணனால என்னாச்சு, அர்ஜுனன் கடையால் அந்த கருணாங்கள் உள்ளம் தீக்கிரையானது. அது மட்டுமல்ல, சிவபெருமானின் உச்சி அடிமுடியை பிரம்மன் பார்த்தாருன்னு தாளம்பூ பொய் சொல்லுச்சு. எப்படி? சிவபெருமானின் அடியையும் முடியையும் யாரும் பார்க்க முடியாது. பிரம்மன் பார்த்தாருன்னு தாளம்பூ வந்து அவருக்கு சேர்ந்து பொய் சொல்லுது. இதை தெரிந்த சிவன் சாபம் விடுகிறார். எதனால? பொய் சொன்னதுனால. இனிமேல் எந்த ஒரு பூஜையிலையும் இறை வழிபாட்டிலையும்
தாளம்பூ உனக்கு இடமில்லை என்று சிவபெருமான் சாபம் விடுகிறார். அதனால உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. என் மான இல்லை இல்லைன்னு பொய் சொல்றதை விட்டுட்டு இந்த இடத்துலயே நின்று காரியம் செதிக்கலாம்னு நினைக்கிறத விட்டுவிட்டு உள்ள போய் தேடி பார்க்கலாம் வாங்க. நீங்க வந்து தேடி பிடிச்சு கொடுங்க, இல்லைன்னா நானும் கூட வர்றேன், இல்லை என்ன பிடிக்க விடுங்க. அதனால நோகாம நோம்பி விடுறதுக்கு நான் ஆசைப்படுற ஆளு கிடையாது. மானை புடிச்சு உங்க கையில புடிச்சு எந்த மானை மூடி மறைக்க முடியுமா? இனி முடியுமா? என் எண்ணம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? எந்த மானை மூடி மறைக்க முடியுமா? இனி முடியுமா? என் எண்ணம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? பணமாலை சூட்டி பலவீறு வாழ்த்து விளையாடு புது பாதையாட்டி விளையாடு உறவில் இளைஞர்கள் காற்றும் மலையாத காற்றும் விளையாடு கலையான அறையில் சுவையோடு பாடும் கரிச்சாறு பொருள் அரியே மாற்றறிகின்ற நிலையில் முடியுமா? போற போக்கில என் மான சொடக்கு போற நேரத்துல தூக்கி தோல்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். இந்த இடத்துல நம்ம இடத்தை சேர்ந்தவங்க சரி சொந்தக்காரவங்க அப்படிங்கிற ஒரு பெண்மை அப்படிங்கறதுனால மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால என்னோட மானோட அருமை தெருமை அத்தனை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு என் மானை என்கிட்ட ஒப்படைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஏன்னா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. என் மானை என்கிட்ட ஒப்படைப்பீங்கன்னு நினைக்கிறேன். மான கிடைக்கலன்னா மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படியா? பேசும்போது குறைச்சிடுறீங்களே, அதனால ரொம்ப பிடிக்குது. எப்படிங்க இங்கே தாங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரே நார்மலாக வச்சிருங்க. பேசும்போது குறைக்கிறீங்க, பாடும்போது மட்டும் ஏற்றுறீங்க. அப்படியே வச்சிருங்க. அதாவது கரெக்டான பதில சொன்னீங்கன்னா நானும் கரெக்டா பேசுவேன். அப்ப உங்களுக்கு மான கிடைக்கலன்னா மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படியா? அப்படி கிடையாது. பொய் சொல்றதுனாலதான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசிக்கிறீங்க. இங்க பாருங்க, ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. சின்னாத அதாவது செதறாத காரியம் எல்லாமே சொல்லுவாங்க, அதை விட்டுருங்க. சரி, வந்து தொலை மடங்குது. ஆக அண்ட புழுகை ஆகாச புழுகை நீங்க, நான் பொய் சொல்றேங்கிறீங்க.
நான் பொய் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லம்மா. உங்க மான மறைச்சு வச்சு நான் என்னங்க பண்ண போறேன்? நான் ஊர்ல அவளத்துல போறேன். அழகான பெண்ணுக்கு எது வேணும்? இங்க பாருங்க, என்ன வேணும்? பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளை அமுக்க நினைக்க கூடாது. நீங்க அப்படிப்பட்டவங்க இல்லன்னு நினைக்கிறேன். அபச்சாரம் செய்ய மோசக்கார வீடு வந்தாலும் உபச்சாரம் செய்ய சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க இங்க இனத்தவரு அப்படிங்கிறனால இவ்வளவு நேரம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பொய் சொல்லலாம், ஒரு தலைவோர ஆபத்துக்கு பொய் சொல்லலாம், ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு பொய் சொல்லலாம். நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து உங்க மான் வந்துச்சு 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 பொய்யா சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அப்படிதான் வந்துச்சா? ஏங்க இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வந்து இப்பதான் இவங்க யாவப்படுத்துறாரு. வந்துருச்சா? வந்துருச்சா? விரட்டிட்டு வந்ததே நான் தானே. விரட்டிட்டு வந்துருக்கீங்க. வந்துருச்சா வரலையா? மாடு வந்தது. வந்துருச்சா வரலையா? வந்துருச்சு. வந்துருச்சுன்னு எப்படி சொல்றீங்க? வந்துருச்சு. வந்துருச்சு நான் என்ன சொல்றேன்? நீங்க சொன்னா நான் எப்படி நான் ஏத்துக்கிறேன்? காமிக்கிறேன் பாருங்க. காமிக்கிறீங்களா? உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியாது. ஏன் கண்ணுக்கு வரலங்க? நான் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. வரல 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 நீ 8 மணி வரைக்கும் இதவே தான் சொல்லி என்ன பண்ணுவீங்க? அப்படியா? பாப்போம், 8 மணி ஆகும், நானும் பாப்போம். அதுக்கு ஒண்ணு சோர்ந்தாள் கிடையாது. நானு பக்கத்திலே கண்ணி பெண்ணு தலலலலலலலலலலா. உங்க மானு வந்துச்சுன்னா நான் புடிச்சு வைக்கிறேன். சரி, மானுக்குள்ள அடையாளத்தை சொல்லுங்க. என் மான் வந்துருச்சு, என் கண் முன்னாடி தான் நிக்குது. நீங்க என்ன காமிக்கிறோம்னா என் கண்ணை பாருங்க, மான் தெரியும். ஏன்ட காட்டாதீங்க, Yeah.
கண்மணி என வளர் காண குயிலின் நிகர்குரலுடையது. நான் தேடி வந்தது மானல்ல, மங்கையாகிய வன்னி உங்களைத்தான். ஐயோ என்னவா? வேண்டாங்க, எங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கிறாங்க, சக்கையா புடிச்சு விட்டுருவாங்க. கொம்பா இருக்கு, இதோட ஓடி போயிருங்க. என்ன ஒன்னதான் தெரியுது, அலட்சியமா சொல்லிட்டு இருக்கீங்க. அத்தகைய ஓரத்திலே அன்பு வந்த உருவமா, அழகழக ஆடை கட்டி அழக வந்த பருவமா, அத்தகைய ஓரத்திலே அன்பு வந்த உருவமா, அழகழக ஆடை கட்டி அழக வந்த பருவமா, அத்தகைய ஓரத்திலே அன்பு வந்த உருவமா, அழகழக ஆடை கட்டி அழக வந்த பருவமா, நெற்றிரவு வந்தவளா இறக்கையில் போல் வந்தவளா, நெற்றிரவு
அவர் ஆளு எவ்வளவு மானு பொய் சொல்லிட்டு இருக்காரு இவரு. ஆனே மானுண்டு அதான் நான் சொன்னேன், நானும் பார்க்கல என் தோழியும் பார்க்கல, என் காதலி சொல்லிட்டீங்கல்ல, அதெல்லாம் அவர் கேட்கவே கிடையாது. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு, எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேட்கல. சரி தங்கச்சி மானை உன்னைத்தான். தம்பி இதை ஏத்துப்பா, ஏன்பா அமைதி அமைதி வச்சுக்கிறீங்க. நாடகம் முடியும் போதுங்க, இப்போ ஆளு கொஞ்சம் வாலியம் அதிகமா வைங்க. ஆமா ஒரே படம். சரி தங்கச்சி. ஹலோ மான் இல்லைன்னு சொல்லிட்டே சொல்லலையா? அப்படியே அந்த அக்கா போறதான் 3 நாளா எனக்கு. ஆமா உன்னைத்தான் ஐத்தான் அப்படின்றாரு. உன்னைத்தான்ட்டாரு. அவர் நீ என்ன செஞ்ச? நான் அப்புறம் அண்ணான்னு கூப்பிட்டேனா ஓடி ஆயிட்டாரு பயந்துக்கிட்டு. ஓடி போயிட்டாரு. அக்கா தெரியும்ல எந்த குறை என்ன என்ன கூப்பிட்டோம்ல அதே மாதிரி தான் அவர் ஓடினாரு. இப்ப எந்த குறைனாலும் கத்தன் குறைய கூடாது. ஆமா தங்கச்சி. ஆமா வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி என்னைத்தான் தேடி வந்தீர் என்ற உண்மையை நான் தெரிந்து கொண்டேன். ஆனாலும் எனக்கு வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். என்ன வர வேண்டும்? தாரத்தில் 2ஆம் தரமாக அமைந்தாலும் தரத்தில் முதல் தரம் எனக்கே வேண்டும் சுவாமி. தாரத்தில் 2ஆம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமை கொடுத்து பள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் என்று இன்று முதல் உலகெங்கிலும் அழைக்கட்டும். ஆகட்டும் சுவாமி, அப்படி ஆகட்டும். Hey!